ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 66வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சர்வ ரோகங்களிலிருந்தும் நிவாரணம் பெறுவதற்கும் வீணை முதலிய சங்கீத வாத்திய வித்தை வளர்வதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து வழிபட வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. விபஞ்ச்யா காயந்தி விவிதமபதானம் புரரிபோः त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैर् अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणीं निचुलयति चोलेन निभृतम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஜெகநாயகியின் அவையில் கலைமகள் பரமனின் பல்வேறு குணங்கள் வெளிப்படக்கூடிய பல திருவிளையாடல்களை பண் அமைத்து வீணையோடு பாடலானாள். இதனால் அதீத மகிழ்வுற்ற அம்பிகை தான் தலையசைத்து ரசித்தது மட்டுமல்லாது அப்பாடலை பாராட்டி 2 சொற்களை கூறத் தொடங்கிய உடனே தேவியின் குரலில் சொல்லவன்னா இனிமையை கேட்ட வாணிக்கு தன் வீணையின் நாதம் ஸ்ருதி கலைந்து போனது போல் தோன்றியதால் சட்டென தனது வீணையை உறையிட்டு அதன் சப்தம் கேட்காதவாறு மூடி மறைத்து வைத்தாள். கலைமகளின் வீணையின் நாதத்தை காட்டிலும் தேவியின் குரலினிமை பன்மடங்கு அதிகமானதென உணர்த்தும் இந்த ஸ்லோகத்தினை பாராயணம் செய்தால் இனிமையான வாக் விலாசம் கிட்டுவதோடு மக்களை வசப்படுத்தும் சித்தியும் கிட்டும். சுருக்கமாக பார்ப்போமேயானால், அம்மா, உன்னுடைய பதியான பரமசிவனது லீலா வினோதங்களை சரஸ்வதி வீணையில் பாடிக்கொண்டிருக்கும் போது அதனை கேட்டு சந்தோஷமடைந்து அதை பாராட்டுகையில் உனது குரல் இனிமையானது சரஸ்வதியின் யாழிசையை பழிக்கும் அளவு இனிமையாக இருந்ததால் சரஸ்வதி வெட்கமடைந்து தனது யாழை உறையிட்டு வெளியே தெரியாதபடி மூடிவிடுகிறாள் என்று ஆசிரியர் விளக்குகிறார். வீணை முதலிய சங்கீத வாத்திய வித்தை வளர்வதற்கும் சகல ரோக நிவாரணம் அடைவதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.